ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் ஃபேவரட்டான பொட்டேட்டோ சிப்ஸை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி. பொட்டேட்டோ சிப்ஸை ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்சாங்களாம். அது என்ன ஆக்சிடென்ட்னு பார்ப்போமா? ஜார்ஜ் க்ரம் அப்படின்ற ஒரு செஃப் இருந்தார். 1850 நியூயார்க்கில் இருக்க மூன்ஸ் லேக் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் ஒரு கஸ்டமர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணுறாரு. இவரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. அப்போது அந்த கஸ்டமர், எனக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்கல, இது ரொம்ப திக்காக இருக்குன்னு சொல்கிறாரு. ஜார்ஜ் க்ரம்மும் என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு திக்னஸ் ரெடியூஸ் பண்ணி அந்த கஸ்டமருக்கு கொடுக்குறாரு. மறுபடியும் அந்த கஸ்டமர், இப்போவும் எனக்கு பிடிக்கல, இன்னும் தின்னா வேணும்னு கேட்குறாரு. கடுப்பான ஜார்ஜ் க்ரம் எவ்வளோ தின்னா வெட்ட முடியுமோ அவ்வளோ தின்னா கட் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறாரு. அவர் என்ன நினச்சாருன்னா, இப்போ நீங்கள் எப்படி ஃபோர்க் வச்சு இந்த தின்னான பொட்டேட்டோ சிப்ஸை சாப்பிட்றீங்கன்னு பார்க்கலான்னு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அந்த கஸ்டமருக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சி போயிடுது. பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸும் பொட்டேட்டோ சிப்ஸ் தயாரித்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிட்டி ஃபுல்லாக பொட்டேட்டோ சிப்ஸ் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. நம்ம ஜார்ஜ் க்ரம்மும் அவருக்குன்னு ஒரு தனியாக ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து அவரோட ஸ்பெஷலான பொட்டேட்டோ சிப்ஸை விற்று நிறைய ப்ராஃபிட் அண்ட் ஃபேம் பார்த்தாரு. லேட் 1800s பொட்டேட்டோ சிப்ஸை தனியாக மேனுஃபேக்சர் பண்ணுறக்கே நிறைய கம்பெனிஸ் உருவாக்குறாங்க. இந்த கம்பெனிஸ் மூலமாக பொட்டேட்டோ சிப்ஸை ஒரு கண்டெய்னர்லேயும் கிளாஸ் பாட்டில்ஸ்லேயும் பேக் பண்ணி ஸ்டோர்ஸில் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சேல்ஸ் ஜாஸ்தியானோடனே பொட்டேட்டோ சிப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காகவே மெக்கானிக்கல் மிஷின்ஸ் கண்டுபிடிச்சாங்க. பொட்டேட்டோவை பீல் பண்ணுறதுக்கும் அண்ட் கண்டினியூஸாக ஃப்ரை பண்ணுறதுக்கும். பாட்டில்ஸ் கன்வீனியண்ட்டாக இல்லாதனால 2 வேக்ஸ் பேப்பர்ஸ் வச்சு பேக்கெட்ஸில் சிப்ஸை ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தாங்க. லேட்டர் ஹெர்மன் லேஸ் கம்பெனி வேர்ல்டு ஃபுல்லாக பொட்டேட்டோ சிப்ஸை பாப்புலர் ஆக்கிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான லேஸை மேனுஃபேக்சர் பண்ணதும் இந்த கம்பெனி தான். ஸோ இப்படி தான் ஒரு ஃப்ளூக்கில் பொட்டேட்டோ சிப்ஸ் பாப்புலர் ஆகிருச்சு. பொட்டேட்டோ சிப்ஸ் தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாப்புலர் அண்ட் கிறிஸ்பி ஸ்நாக்ஸான்னு நீங்கள் கேட்டால் அதுதான் இல்லை. அதை பாப்புலர்னு சொன்னால் நம்ம மொறுன்னு சாப்பிட்ற அப்பளம்லாம் எங்கே போக? ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பாப்புலராக ஏன்ஷியன்ட் டைம்ஸில் நிறைய கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு ஸ்நாக் நம்ம அப்பளம். இப்படி நிறையா டிஷ் இருக்கப்ப பொட்டேட்டோ சிப்ஸ் மட்டும் எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னா அதோடைய ஃப்ளேவர்ஸ். சால்ட், ஸ்பைசி, டொமேட்டோ, ஆனியன்னு லேஸ்லேயே 200 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஹெல்த் கம்ஸ் ஃபர்ஸ்ட், டேஸ்ட் கோஸ் நெக்ஸ்ட். பொட்டேட்டோ சிப்ஸ் உங்களோட டாப் ஃபேவரட் ஸ்நாக்காக இருந்தாலும் கம்மியாக சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுன்ற டாப் ஃபேக்டை மறந்துடாதீங்க. ப்ராசஸ்டு பொட்டேட்டோ சிப்ஸில் லோ நியூட்ரியன்ஸ், அப்புறம் அன்ஹெல்தி அடிட்டிவ்ஸ் லைக் இந்த ஆர்டிஃபிஷியல் கலர், ஃப்ளேவர், கெட்டு போகாமல் இருக்க யூஸ் பண்ணுற ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நிறையா சால்ட், சுகர், சோடியம் கண்டென்ட், இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கனால தான் இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டை ஜாஸ்தியாக சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலாக வீட்டில் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் செஞ்சு சாப்பிட்றது பெஸ்ட். ஸ்டே ஹெல்த்தி. கடைசியாக 2 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஃபேக்ட் நம்பர் 1, எப்போ நம்ம லேஸ் வாங்கினாலும் பேக்கெட்டில் பாதி காற்று தான் இருக்கும். நம்மளும் ஏன் இப்படி ஏமாத்துறாங்கன்னு திட்டிகிட்டே சாப்பிட்ருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. சிப்ஸோட டெக்ஸ்சர் ரொம்ப தின் அண்ட் கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ சிப்ஸ் ஈஸியாக பிரேக் ஆகும். அதுக்கு தான் ஒரு குஷன் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பாதி நைட்ரஜன் கேஸ் அடிக்கிறாங்க. இது மூலமாக நம்ம சிப்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவும் பிரேக் ஆகாமையும் இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 2, Pringles is not officially a potato chips. Pringlesல 42% தான் பொட்டேட்டோ கான்டென்ட். மீதி இருக்க 58% சீசனிங்ஸும் ஸ்டார்ச்சும் தான் போட்டிருக்காங்க. அதனால லா படி பிரிங்கிள்ஸை பொட்டேட்டோ சிப்ஸ் கேட்டகரியிலேருந்து தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ், மிஸ்ட்ரிஸ், ஹிஸ்ட்ரிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டு எக்ஸ்ப்ளோர் மோர், don't forget to like and share. Thank you. Let's learn together.